வெல்கம் பேக். நம்மளோட பிக் பாஸ் இந்த வாரம் வந்து பெருசாக எந்த ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. ஏன்னா ஃபேமிலி ரவுண்டு ரொம்ப எமோஷ்னல் அப்படின்னு தான் போயிடுச்சு. பட் இந்த ஒரு ஃபேமிலி ரவுண்ட் அப்படின்றது அந்த வீட்டுக்குள்ளே நிறைய கேம் சேஞ்சை கொண்டு வந்துருக்கு. மெயினாக யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சரவண விக்ரமாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட மாயா டீமுக்காக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த வாரம் எவிக்ஷன் யாராக இருக்கும்? ஏன்னா பயங்கர ஒரு டைட்டான ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 பேர் தான் எவிக்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ விசித்ரா அவர்கள் நேற்று அவங்க பையன் வந்ததுக்கு அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கக்கூடிய நியூஸ் வச்சு அவங்க எல்லாருமே ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவங்க கேட்கும் போதே சொல்லிட்டாங்க, ஏன்னா இந்த வாரம் நான் வெளியேறிடுவேன்டா, நான் வந்துடுவேன் அப்படின்னு விசித்ரா அவர்கள் சொல்லும்போது, நீ இந்த வாரம் தப்பிச்சிட்டாமா, உனக்கு வந்து உனக்கு பிரச்சனை இல்லை, இந்த வாரம் காக்ரோச் தான் போகும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பெயர் வந்து வெளியே அப்படியே சூட் ஆகிடக்கூடாதுன்னு கமல் சார் வந்து பேசினாரோ, அதே நேமே இன்னைக்கு அதே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்மளோட விசித்ராவோட பையன் வந்து சொல்லியிருக்கிறத வச்சு பார்க்கும்போதே தெரியுது, அதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு லேபிள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்றது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது சரவண விக்ரம் தான் இந்த வாரம் எப்படியோ எவிக்ட் ஆகுன்னு ஓரளவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரே ஏதோ ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு லக்கில் தான் வந்து அவர் வந்து உள்ளுக்க ஓரளவு மெயின்டைன் ஆகி போயிட்டு இருந்தார். மெஜாரிட்டி மாயா டீம் கூட சேர்ந்து இருந்ததுனால அதிகமான ஒரு எஸ்கேப் ஆகிட்டு இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாராலையுமே பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த வாரம் தான் உண்மையாகவே என்ன நடக்குது, அவங்களுக்கு யார் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, உண்மையாக அவரோட வெற்றிக்கு யார் சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை வந்து அவங்களோட தங்கச்சி சூர்யா வந்து நிறைய விஷயங்களை ரொம்ப ஓப்பனாகவே வெளிப்படுத்திட்டு போயிருந்தாங்க. அவரோட கேம் சேஞ்ச் ஆகிற அந்த ஒரு தருணத்தில் அவரோட எவிக்ஷன் இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இவரோட எவிக்ஷன் அப்படின்றது யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, மெயினாக நம்மளோட விஷ்ணு அவர்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போது சூர்யா வந்து அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா நேற்று விஷ்ணு வந்து அப்படி தான் கலாச்சிட்டு இருந்ததை நம்ம எல்லாருமே பார்த்தோம். பட் விக்ரம் இப்போ தான் ஓப்பன் அப் ஆகி நிறைய ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது வந்து இப்போ மாயா டீமுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலன்றதையும் நம்ம எல்லாருமே கவனிக்க தான் செஞ்சோம். அது மாயாவை நேற்று புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இப்போ வந்திருக்கக்கூடிய நியூஸ்மே நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து விக்ரம் அவர்கள் வந்து எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அன்அஃபிஷியல் ஓட்டிங் அடிப்படையை பார்த்தீங்கன்னாலும் கிட்டத்தட்ட அவரோட ஓட்டிங் தான் ரொம்பவே கம்மியாக இருக்குது மக்களே. ஸோ அதனால ஓரளவு கெஸ்ஸிங் தான். அது வந்து இன்றைக்கே வந்து அந்த நியூஸ் வந்து வெளியிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ ரவீனாவும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க, விசித்ரா அவர்களும் காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த வாரம் ஒரு எவிக்ஷன் தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட் வீக் தான் அப்போ டபுள் எவிக்ஷன் இருக்குமோ. அப்போ கமல் சார் வந்து சும்மா ட்விஸ்ட்டை கொடுக்கணுன்றக்காக 3 முட்டை சாப்பிட்றேன், 2 முட்டை சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பீதி கிளப்பிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். மேபி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட எவிக்ஷன் பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் வீட்டுக்குள்ளே கொடுக்காது, ஆனால் விஷ்ணு அவர்களோட ஹாப்பினஸ் மட்டும் அதிகரிக்கும் அப்படின்றது. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் மேபி விஷ்ணு ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த வாரம் நம்மளோட விக்ரமோட எவிக்ஷன், ஸோ டைட்டில் வின்னர்னு சொன்ன ஒரு மனுஷனை அப்படியே வெளியே அனுப்பிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட்டை மறக்காம பதிவு பண்ணிடுங்க.